அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மொடவாட்டு கிழங்கு வச்சு சூப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த மொடவாட்டு கிழங்குல சூப்பு செஞ்சோன்னா ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மொடவாட்டு கிழங்கு சூப் பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஊர்களெலாம் கிடைக்கக்கூடிய இந்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு மாதிரி இது மலை பிரதேசங்களில் விளையக்கூடிய ஒரு வகையான மொடவாட்டு கிழங்கு. இது மலை பிரதேசங்களில் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த கிழங்கை பாருங்கள், தோள்களை சீச்சிட்டு இது போல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். தோள்களை சீச்சா நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த தோள்கள் எல்லாத்தையும் நம்ம சீச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தோள்கள் எல்லாத்தையும் சீச்சிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்த இந்த மொடவன் ஆட்டுக்கால் கிழங்கை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட தேவையான மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். 3/4 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம். சின்ன துண்டாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துடலாம். ஒரு 10-15 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மருத்துவ நன்மைகள் இந்த மொடவன் ஆட்டுக்கால் கிழங்குல அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக சோம்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இது திப்பி திப்பியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சாவே போதும். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். சூப் ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்காமலும் இது அப்படியே போட்டு கொதிக்க விடலாம். எண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நைஸாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே நைஸாக கட் பண்ண தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த கிழங்க எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கணும். இது நம்ம வேறு பாத்திரத்துலையும் நம்ம செய்யலாம். ஆனால் குக்கரில் செஞ்சோன்னா நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதே டைம் நம்ம விசில் வைக்கிறனால பார்த்திங்கன்னா வெந்து இந்த மொடவன் ஆட்டுக்கால் கிழங்குல உள்ள ஜூஸ் எல்லாமே நமக்கு இறங்கும். நல்லா இது வெந்து இதில் உள்ள சாறு நல்லா இறங்கினா தான் இதோட முழு சத்துக்களை நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம குக்கரில் வைக்கிறோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கிளறி விட்டுக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் இதை நம்ம வதக்கணுங்கிற தேவையில்லை. இதில் உள்ள இந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இந்த மொடவன் ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பு 2-3 மெத்தடில் செய்யலாம். ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் குக்கரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப் நான் ஏற்காட்டில் வாங்கி நாங்கள் குடித்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவங்கள்ட்ட கேட்டப்போ இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மெத்தடில் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சூப் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் நம்ம குண்டு போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த கிழங்குல உள்ள ஜூஸ் நமக்கு முழுமையாக நல்லா வெந்து கிடைக்கும். அதுக்காக தான் குக்கரில் வச்சு நம்ம இது மாதிரி வேக வைக்கிறது. விசில் போட்டாச்சு. நல்லா 5-6 விசில் விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப் ரெடி ஆகட்டும், பார்க்கலாம்.
குக்கரில் விசில் விட்டு எடுத்தோன்னே இப்போ சூப்பு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகளும் இது மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மொடவாட்டுக்கால் சூப்பு வந்து முழங்கால் வலி, மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்களும் எலும்பு சம்பந்தமாக பிரச்சனை உள்ளவங்களும் ரெகுலராக எடுத்துக்கும் போது வலி நல்லாவே குறையிறது தெரியும். நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான மொடவாட்டுக்கால் சூப் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.